மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்களின் தமிழாசிரியர் கதிரவன். 3ஆம் இயலில் இனிக்கும் இலக்கணம் பகுதியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பகுபத உறுப்புகள் என்ற பகுதி குறித்துதான் இன்றைய பதிவில் நாம் காண இருக்கின்றோம். பாடப்பகுதிக்குள் செல்வதற்கு முன் இன்றைய சிந்தனைக்கு என்ற தலைப்பில் ஒரு செய்தி. பிறரின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது தட்டி கொடுப்பது மட்டுமே. பிறரின் முதுகுக்கு பின்னால் நாம் செய்ய வேண்டியது தட்டி கொடுப்பது மட்டுமே என்ற இந்த கருத்தில் பார்த்தீங்கன்னா 2 பொருள் இருக்கு. ஒன்று, புறம் பேசுதல் கூடாது அப்படிங்கிற ஒரு பொருள். புறம் பேசுதல் கூடாது, அதாவது ஒருத்தர் இருக்கிறப்ப அவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவரை பற்றி புகழ்ந்து பேசுறது, உயர்வாக பேசுறது, அதே அவர் அந்த இடத்த விட்டு போனதுக்கு பிறகு அவருடைய முதுகுக்கு பின்னாடி வேறு மாதிரி பேசுவது அப்படிங்கிறது தான் புறம் பேசுதல் அப்படிங்கிறது. அந்த புறம் பேசுதல் அப்படிங்கிற அந்த குணம் நம்மிடம் இருக்கக்கூடாது. இதில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா ஊக்கப்படுத்துவது, அடுத்தவங்களை ஊக்கப்படுத்துறது. இப்போ தட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது அடுத்தவங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். அப்படி முதுகில் தட்டி கொடுக்கறது அப்படிங்கிறது ஒருத்தரை ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இப்போ குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க எழுதுகிற நோட்டில் அவங்க மிஸ்ஸுங்க பார்த்தீங்கன்னா ஸ்டார் போட்டு கொடுப்பாங்க. அந்த ஸ்டார் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அவங்கள ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். தட்டி கொடுக்கறது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். சிறு சிறு பரிசளிப்பது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். கை கொடுப்பது ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு செயல். இப்படி இந்த ஊக்கப்படுத்தக்கூடிய செயலை செய்பவர்களாக நாம் இருக்கணும். ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எதிர்பார்க்குறாங்க. அப்படிங்கிறப்ப அந்த செயலை செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்கணும். அந்த செயலின் மூலமாக அடுத்தவர்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடையுது. அப்படிங்கிறப்ப நம்ம கண்டிப்பாக அந்த செயலை செய்யணும். அப்போ அந்த ஊக்கப்படுத்தக்கூடிய அந்த பண்பை நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். புறம் பேசுதல் அப்படிங்கிற அந்த பண்பை நம்மை விட்டு விலக்கி வைக்க வேண்டும். அப்படிங்கிற இந்த கருத்தை தான் இன்றைய சிந்தனைக்கு உங்கள் முன் நான் பதிவு செய்கிறேன். சரி, வாங்க நம்ம பாடப்பகுதிக்குள்ளே போகலாம். பகுபத உறுப்புகள் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா இதில் பகுபதம் அப்படின்னு சொல்கிறப்பவே அதில் பதம் அப்படிங்கிற அந்த சொல்லை எடுத்துக்கலாம். முதல்ல பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு பொருள். பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு பொருள். சொல் அப்படின்னா ஒரு எழுத்தோ அல்லது 2 முதலான எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமானால் அது சொல் என வழங்கப்படும். ஒரு எழுத்தோ 2 முதலான எழுத்துக்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருமானால் அது சொல் எனப்படும். ஏன்னா இப்போ ஒரு எழுத்தே கூட பொருள் தரக்கூடியதாக இருக்கும். தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா அப்படி 42 சொற்கள் இருக்குது. அதாவது ஒரு எழுத்து தான், ஆனால் அது சொல். இப்போ பூ அப்படின்னா மலர் என்ற பொருளை கொடுக்கும். தீ அப்படின்னா நெருப்பை குறிக்குது. கை அப்படின்னா ஒரு உறுப்பை குறிக்குது. நெடில் ஆ அப்படின்னா பசுவை குறிக்கும். இது மாதிரி ஒரு எழுத்து தான், ஆனால் அது ஒரு சொல்லாக இருக்கும். இப்படி தமிழ் மொழியில் பார்த்தீங்கன்னா 42 சொற்கள் இருக்குது. அதாவது ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிம்பாங்க. ஓரெழுத்து ஒரு மொழி அப்படிம்பாங்க. அந்த ஓரெழுத்து ஒரு மொழி பார்த்தீங்கன்னா தமிழில் மொத்தம் 42 இருக்குது. அப்படி ஒரு எழுத்தோ அல்லது 2 முதலான எழுத்துகள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமானால் அது சொல் எனப்படும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வாக்கியம் சொல்கிறேன், கேளுங்க. கை கால் முகம் கழுவி வா. கை கால் முகம் கழுவி வா. இதில் கை அப்படிங்கிறது ஓரெழுத்து சொல். கால் அப்படிங்கிறது 2 எழுத்து வரக்கூடிய சொல்.
முகம் அப்படிங்கிறது 3 எழுத்து வரக்கூடிய சொல். கழுவி 3 எழுத்து வரக்கூடிய சொல். வா ஓர் எழுத்து வரக்கூடிய சொல். இப்படி ஒரு எழுத்தோ 2 முதலான பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தருமானால் அது சொல் எனப்படும். அந்த சொல் அப்படிங்கிறது தான் பதம்னு வழங்கப்படும், மொழி என்றும் வழங்கப்படும், கிளவி என்றும் வழங்கப்படும். இந்த கிளவி, மொழி, சொல், பதம் இது 4மே ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய சொற்கள். இது 4க்குமே சொல் அப்படிங்கிறது தான் பொருள். தமிழில் பார்த்தீங்கன்னா ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இருக்குது. ஒரே பொருள் தரக்கூடிய பல சொற்கள் இருக்குது. அதே மாதிரி பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்குது. பல பொருள் தரக்கூடிய ஒரு சொல். இப்போ திங்கள் அப்படின்னா வாரத்தில் ஒரு நாளை குறிக்கும் திங்கள் அப்படிங்கிறது. அதே மாதிரி திங்கள் அப்படிங்கிற சொல் மாதத்தை குறிக்கும். தை திங்கள் அப்படின்னா தை மாதம். அதே மாதிரி திங்கள் அப்படிங்கிறது நிலவை குறிக்கும். ஒரே சொல் தான், ஆனால் பல பொருள் இருக்குது. இங்கே பல சொற்கள், சொல், பதம், கிளவி, மொழி, பல சொற்கள். ஆனால் இந்த பல சொற்களுக்கும் ஒரே பொருள், சொல் அப்படிங்கிற ஒரே பொருள். சரி, கவனிங்க. தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கும் பெயர்களுள் ஒன்று பதம் என்பதாகும். இலக்கண வகையில் அமைந்த சொற்கள் 4னுள் பெயர் சொல்லும் வினை சொல்லும் பிரித்து பொருள் தரும் நிலையில் இருத்தலால் இவற்றை பகுபதங்கள் என்பர். இடை சொற்கள் உரிச்சொற்கள் பகாபதத்திற்கு உரியவை ஆகும். இவற்றுள் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்களே வழக்கத்தில் மிகுதியாக உள்ளன. தமிழ் மொழியில் சொல்லுக்கு வழங்கப்படக்கூடிய பெயர்களில் ஒன்று பதம் அப்படிங்கிறது. சொற்கள் இலக்கண வகையில் 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இது இலக்கண வகையில் அமைந்திருக்கக்கூடிய 4 வகை சொற்கள். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதே இலக்கிய வகையிலையும் சொற்கள் 4 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல். இந்த 4ம் இலக்கிய வகையில் அமைந்த சொற்கள். நாம் இங்கே பார்க்குறது இலக்கண வகையில் அமைந்திருக்கக்கூடிய சொற்களை தான் பார்க்குறோம். பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இதில் பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிரித்து பொருள் தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இதை பகுபதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெயர்ச்சொல்லும் வினைச்சொல்லும் பிரித்து பொருள் தரக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால இதை பகுபதங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் இது 2ம் பகாபதத்திற்கு உரியவை. இடைச்சொற்கள், உரிச்சொற்கள் இது 2ம் பகாபதத்திற்கு உரியவை. இடைச்சொற்களும் உரிச்சொற்களும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து தான் இயங்கும். இந்த பெயர் பகுபத சொல், வினை பகுபத சொல் இது 2 நாம் எடுத்துக்கிட்டாலே கூட இதில் பெயர் பகுபத சொற்களை காட்டிலும் வினை பகுபத சொற்கள் தான் வழக்கத்தில் மிகுதியாக காணப்படுகின்றன. சொற்களை பொருள் நோக்கிலும் பிரித்து எழுதுவர். ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவையவை என்ற வகையிலும் பிரித்து எழுதுவர். அவ்வாறு பிரித்து எழுதும் உறுப்புகளை பகுபத உறுப்புகள் என்பர். அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என பொதுவாக 6 வகைப்படும். சொற்களை பொருள் அடிப்படையிலையும் பிரித்து எழுதுவாங்க. ஒவ்வொரு சொல்லிலும் உள்ள உறுப்புகள் எவையவை என்ற அந்த வகையிலும் சொல்ல பிரித்து எழுதுவாங்க. அப்படி பிரித்து எழுதக்கூடிய அந்த உறுப்புகளை தான் பகுபத உறுப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பகுபத உறுப்புகள் 6. அது என்னென்ன அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி 6 உறுப்புகள் பகுபதத்தில் இருக்குது. இந்த 6 உறுப்புகள் குறித்து தான் நாம் இந்த பாடப்பகுதியில் விரிவாக பார்க்க போகிறோம். அடுத்து பாருங்க. ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. இதை நீங்கள் அப்படியே அடிக்கோடிட்டுக்கணும், அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு வினை பகுபதத்தில் பகுதியும் விகுதியும் அடிப்படை உறுப்புகளாக உள்ளன. ஒரு மதிப்பெண் வினால இது கேட்கலாம்.
ஒரு வினை பகுபதத்தில் அடிப்படை உறுப்புகளாக உள்ளவை யாவை அப்படின்னா பகுதி விகுதி, இது ரெண்டும் தான் அடிப்படை உறுப்புகள். பகுபதத்தில் கண்டிப்பாக இந்த ரெண்டும் இடம்பெறும். பகுதி விகுதி அப்படிங்கிற இந்த ரெண்டு உறுப்பும் கண்டிப்பாக இடம்பெறும். இந்த ரெண்டும் தான் அடிப்படை உறுப்புகள் அப்படிங்கிறாங்க. சில சொற்களில் பகுபத உறுப்புகள் ஒன்றோ இரண்டோ குறைந்தும் வரும். சில சொற்களில் வந்து இந்த 6 உறுப்புகளில் ஒன்றோ இரண்டோ குறைந்தும் வரும். சில சொற்கள் 6 உறுப்புகள் பெற்றும் வரும். சில சொற்கள் வந்து இந்த 6 உறுப்பையுமே வந்து பெற்றும் வரக்கூடிய சொற்களாக வந்து இருக்கும். ஒரு பகுபதத்தில் பகுதி விகுதி இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஒரு பகுபதத்தில் பகுதி விகுதி இடைநிலை என்பவையே பொருள் தரும் உறுப்புகளாகும். இந்த 3 உறுப்புகளும் தான் பொருள் தரக்கூடிய உறுப்புகள். இப்போ பகுதி அப்படிங்கிறது அந்த சொல்லோட பொருளை உணர்த்தக்கூடியது. விகுதி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திணை பால் எண் இடம் இதை உணர்த்தக்கூடியது. இடைநிலை அப்படிங்கிறது காலம் காட்டும். இப்படி ஒரு பகுபதத்தில் பகுதி விகுதி இடைநிலை இதுதான் வந்து பொருள் தரக்கூடிய உறுப்புகள் அப்படிங்கிறாங்க. இல்லை பகுதி வந்து பெரும்பாலும் சொற்பொருளையும் விகுதி இடைநிலை ஆகியன இலக்கண பொருண்மைகளையும் தருகின்றன. பகுதி அந்த சொல்லோட பொருளை தருது, விகுதியும் இடைநிலையும் வந்து இலக்கண பொருண்மைகளை தருகின்றன அப்படிங்கிறாங்க. அதான் சொன்னோம், விகுதி வந்து திணை பால் எண் இடம் அதை உணர்ந்து கொள்வதற்கு விகுதி வந்து பயன்படுகின்றது. இடைநிலை வந்து காலத்தை காட்டுது, இறந்த காலமா நிகழ்காலமா எதிர்காலமா அப்படின்னு காலத்தை காட்டுது. அதனால தான் இங்கே விகுதியும் இடைநிலையும் இலக்கண பொருண்மைகளை தருகின்றன அப்படிங்கிறாங்க. இவை மூன்றும் இணையும் போது ஏற்படும் புணர்ச்சி மாற்றங்களே சந்தி சாரியை விகாரம் ஆகும். இந்த பகுதி விகுதி இடைநிலை ஆகிய இந்த மூன்றும் இணைகின்ற பொழுது ஏற்படக்கூடிய புணர்ச்சி மாற்றங்கள் தான் வந்து சந்தி சாரியை விகாரம். இதெல்லாம் இப்போ பகுபத உறுப்புகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த 6 உறுப்புகள் குறித்தும் தனித்தனியாக நாம் விரிவாக பார்க்கலாம். பகுதி பகுபத உறுப்புகளில் முதல் உறுப்பாக இருக்கக்கூடிய அந்த பகுதி அப்படிங்கிற உறுப்பு குறித்து நாம் இப்போ பார்க்கலாம். பகுதி ஒரு சொல்லின் அடிச்சொல்லே பகுதியாகும். இதை முதன்நிலை என்றும் கூறுவர். ஒரு சொல்லோட அடிச்சொல்லே வந்து பகுதியாக அமையும். அடிச்சொல் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சொல்லோட வேர்ச்சொல் எதுவோ அந்த சொல் தான் வந்து அந்த சொல்லோட பகுதியாக அமையும். இப்போ நடந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் எது அப்படின்னா நட. எழுந்தான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் எழு. ஓடினான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் ஓடு. நின்றான் அப்படிங்கிற சொல்லோட வேர்ச்சொல் நில். இப்படி ஒரு சொல்லோட வேர்ச்சொல் எதுவோ அந்த சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லோட பகுதியாக அமையும். இப்படி அமையக்கூடிய அந்த பகுதியை வந்து முதன்நிலை என்றும் வழங்குவர். பகுதியை வந்து முதன்நிலை என்றும் வழங்குவர். முதல்ல அமையக்கூடிய காரணத்தினால, ஒரு சொல்லில் முதல்ல இடம்பெறக்கூடிய காரணத்தினால அதை வந்து பார்த்திங்கன்னா பகுதியை வந்து முதன்நிலை என்றும் வழங்குவர். இந்த பகுதி வந்து பார்த்திங்கன்னா விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். இந்த பகுதி வந்து விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். கட்டளை பொருளில் இடம்பெறும். பகுதி வந்து கட்டளை பொருளில் இடம்பெறும். இப்போ எழுந்தான் அப்படின்னா எழு கட்டளையிடுவது மாதிரி அமைஞ்சிருக்கும். நட, ஓடு, நில் இப்படி எல்லாமே பாருங்கள் கட்டளையிடக்கூடிய வகையில் அமைந்திருக்கும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, விகுதி பெறாத ஏவல் வினையாக வரும். மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாய் இருக்கும். மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாய் இருக்கும். அந்த பகுதியை வந்து நாம் பிரிக்க முடியாது. பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. தத்தம் பகாபதமே பகுதி. தத்தம் பகாபதமே பகுதி. பகாபதம்னா பிரிக்க இயலாதது தான் பகாபதம் அப்படின்னு சொன்னோம். இங்கே பகுதிக்கான விளக்கம் சொல்கிறப்ப என்ன சொல்கிறாங்கன்னா தத்தம் பகாபதமே பகுதி அப்படிம்பாங்க. அப்போ அந்த பகுதியை வந்து நாம் பகுதி விகுதின்னு பிரிக்க முடியாது. இப்போ நட அப்படிங்கிற அந்த பகுதியை வந்து ரெண்டாக பிரிக்க முடியாது. பகுதி விகுதின்லாம் பிரிக்க முடியாது. நட, எழு, ஓடு இதெல்லாம் வந்து பகுதி விகுதியாக பிரிக்க முடியாது. அதை தான் இங்கே சொல்கிறாங்க. மேலும் பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாய் இருக்கும். பாடினான் என்னும் வினைமுற்றை
பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் என பிரிக்கலாம். இதில் பாடு என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. இதுபோலவே படி, ஆடு, செய், எழுது, நட, ஓடு போன்றவை பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் இருக்கின்றன. இந்த பாடினான்கிற ஒரு வினைமுற்று சொல்லை எடுத்துக்கிட்டால் அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, உறுப்பிலக்கணத்தில் பாடு கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பாடு அப்படிங்கிறது தான் பகுதி. அது பாருங்கள், விகுதி பெறாத ஏவல் வினையாக வருது. இப்போ இதே மாதிரி இப்போ படித்தான் அப்படிங்கிற சொல்லோட பகுதி பார்த்தீங்கன்னா படி, ஆடினான் அப்படிங்கிற சொல்லோட பகுதி ஆடு, செய்தான் அப்படின்னா செய், எழுதினான் அப்படின்னா எழுது, நடந்தான் அப்படின்னா நட, ஓடினான் அப்படின்னா ஓடு. இப்போ இதெல்லாம் தான் வந்து பகுதியாக இருக்கும். அப்போ இது மாதிரியான இந்த பகுதியாக வரக்கூடிய அந்த சொல்லெல்லாம் பாருங்கள், விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வந்து இருக்கு. அடுத்து பாருங்க, அறிஞர் என்னும் பெயர் சொல்லை அரி கூட்டல் இஞ்சி கூட்டல் அர் என பிரிக்கலாம். இதில் அரி என்பது பகுதியாகவும் விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வருகிறது. இந்த அறிஞர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் பகுபத சொல். அறிஞர் அப்படிங்கிறது பெயர் பகுபத சொல். இதுக்கு முன்னாடி நாம் பார்த்த பாடினான், படித்தான், ஆடினான், செய்தான், எழுதினான், நடந்தான், ஓடினான், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வினை பகுபதம். இந்த அறிஞர் அப்படிங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா பெயர் பகுபதம். இதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அரி கூட்டல் இஞ்சி கூட்டல் அர் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் அரி என்ற அந்த சொல் தான் வந்து பகுதியாக வந்திருக்கு. அந்த அரிங்கிற சொல் பகுதியாக வந்திருக்கிறதோட மட்டும் இல்லாமல் அது பாருங்கள், விகுதி பெறாத ஏவல் வினையாகவும் வந்து வந்திருக்கு அரி அப்படிங்கிற சொல். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். பகுதி சில சொற்களில் ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். சில சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வந்து ஒற்று இரட்டித்து, ஒற்றுனா மெய்யெழுத்து, அந்த மெய்யெழுத்து வந்து இரட்டித்து காலம் காட்டும் அப்படிங்கிறாங்க. இப்போ புக்கேன் அப்படிங்கிற ஒரு சொல்லை எடுத்துக்கிட்டால் நம்ம அதுக்கு எப்படி உறுப்பிலக்கணம் சொல்லலாம் அப்படின்னா, புக்கேன் அப்படிங்கிற சொல் கவனிங்க. புக்கேன் அப்படிங்கிற சொல்லுக்கு எப்படி உறுப்பிலக்கணம்னா, புகு அடைப்புக்குறியில் புக்கு கூட்டல் ஏன் அப்படின்னு பிரிக்கணும். புகு அடைப்புக்குறியில் புக்கு கூட்டல் ஏன் அப்படின்னு பிரிக்கணும். புகு பகுதி, புகு வந்து பகுதி. அந்த புகுங்கிற சொல் வந்து பார்த்தீங்கன்னா புக்கு என ஒற்று இரட்டித்து, புகுங்கிறது புக்கு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டும். புகு, அந்த புகுவில் பார்த்தீங்கன்னா கூ அப்படின்னா இக்கு கூட்டல் ஊ தான் கூ. அந்த இக்குங்கிற மெய்யெழுத்து இரட்டிக்கும், இன்னொரு தடவை வரும். அப்போ புகுன்னு இருக்கிறது புக்குன்னு மாறும். அப்போ புகுங்கிறது புக்கு என ஒற்று இரட்டித்து இறந்த காலம் காட்டும். இப்படி சில சொற்களில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி வந்து ஒற்று இரட்டித்து காலம் காட்டும். இந்த பகுதி அப்படிங்கிற உறுப்பை பொறுத்த வரைக்கும் நல்லா நம்ம மனசில் வைக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்லோட அடிச்சொல் தான் வந்து பகுதியாக அமையும். அந்த பகுதிக்கு வந்து முதல்நிலை அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்குது. விகுதி பெறாத ஏவல் வினையாக பகுதி அமையும். மேலும் அந்த பகுதியை வந்து பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி என பிரிக்க இயலாததாய் இருக்கும் அப்படிங்கிற இந்த செய்தி நம்ம மனசில் பதிய வைக்க வேண்டிய செய்தி. அடுத்து பாருங்க, விகுதி. ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும். ஒரு வினைமுற்று சொல்லின் இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தும் உறுப்பு விகுதி எனப்படும். விகுதி அப்படிங்கிறப்ப ஒரு சொல்லோட இறுதியில் அமைவது தான் விகுதி. எப்படி ஒரு சொல்லோட முதலில் அமைவது வந்து பகுதி அப்படின்னு பார்த்தோமோ, அது மாதிரி இங்கே ஒரு சொல்லோட இறுதியில் வருவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் விகுதி. இறுதியில் வரக்கூடியது தான் விகுதி. விகுதி எப்பவுமே ஒரு சொல்லோட இறுதியில் தான் இடம்பெறும். அந்த விகுதி அப்படிங்கிற அந்த உறுப்பின் மூலமாக தான் நாம் வந்து திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வந்து அறிந்து கொள்ள முடியும். விகுதியை அடிப்படையாக வைத்து தான் திணை, பால், எண், இடம் ஆகிய நான்கையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அதற்கு உதவக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து பார்த்தீங்கன்னா விகுதி. இப்போ பாருங்கள், கொடுத்தான் அப்படின்னா கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். படித்தாள் அப்படின்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆள் அப்படின்னு பிரிக்கலாம்.
நடந்தது அப்படின்னா நட கூட்டல் இத்து அடைப்புக்குறியில இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இதில் பாருங்க, கொடுத்தான் அப்படிங்கிற சொல்லுல விகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறுதியாக இடம்பெறக்கூடிய ஆண் அப்படிங்கிற அந்த சொல் தான் வந்து பார்த்தீங்கன்னா விகுதி ஆண். படித்தாள் அப்படிங்கிறதுல ஆள் அப்படிங்கிறது தான் விகுதி. நடந்தது அப்படிங்கிறதுல தூ அப்படிங்கிறது தான் விகுதி. இவற்றுள் ஆண் ஆள் தூ என்பவை விகுதிகளாகும். இந்த ஆண் அப்படிங்கிற விகுதியை அடிப்படையாக வச்சு திணை வந்து உயர்திணை அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிடலாம். ஆண் அப்படிங்கிற விகுதியை வச்சு திணை வந்து உயர்திணை, பால் வந்து ஆண் பால், எண் வந்து ஒருமை, ஒருத்தர் தான், கொடுத்தான் அப்படிங்கிறப்ப ஒருத்தர் தான். இடம் வந்து பார்த்தீங்கன்னா படற்கை, அவன் கொடுத்தான், அப்போ இடம் வந்து பார்த்தீங்கன்னா படற்கை. இப்போ திணை உயர்திணை, பால் ஆண் பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை அப்படின்னு இந்த நாளையுமே வந்து அந்த ஆண் அப்படிங்கிற விகுதியை வச்சு தான் நாம் கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி படித்தாள் அப்படிங்கிறதுல விகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆள் அப்படிங்கிற தான் வந்து விகுதி. இப்போ அந்த விகுதியை அடிப்படையாக வச்சு திணை வந்து உயர்திணை, பால் வந்து பார்த்தீங்கன்னா பெண் பால், எண் வந்து ஒருமை, இடம் வந்து படற்கை அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். நடந்தது அப்படிங்கிறதுல தூ அப்படிங்கிறது தான் விகுதி. அந்த தூங்குற விகுதியை அடிப்படையாக வச்சு திணை வந்து அக்ரிணை, திணை வந்து அக்ரிணை, ஒன்றன் பால், படற்கை இடம் அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். நடந்தது அப்படிங்கிறதுல அந்த தூங்குற விகுதியை அடிப்படையாக வச்சு அக்ரிணை, ஒன்றன் பால், படற்கை அப்படிங்கிற இடம் வருது அப்படிங்கிறத நாம் கண்டுபிடிச்சிடலாம். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இவற்றுள் ஆண் ஆள் தூ என்பவை விகுதிகளாகும். ஆண் என்னும் விகுதி உயர்திணை, ஆண் பால், ஒருமை, படற்கை இடம் என்பனவற்றையும், ஆள் என்னும் விகுதி உயர்திணை, பெண்பால், ஒருமை, படற்கை இடம் என்பனவற்றையும், தூ என்னும் விகுதி அக்ரிணை, ஒன்றன் பால், படற்கை இடம் என்பனவற்றையும் வெளிப்படுத்துகின்றன. இப்போ கூடுதலாக சில செய்தி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது மட்டும் இல்லாமல் வியங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. வியங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்தவும் விகுதி பயன்படுகிறது. இங்கே சான்றா கொடுத்துருக்கிறத பாருங்க. எழுதுக அப்படிங்கிற சொல்லுக்கு உறுப்பிலக்கணம் வந்து எழுதுனா எப்படி எழுதணும்னா எழுது கூட்டல் கா அப்படின்னு பிரிப்போம். உரைத்த அப்படின்னா உரை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ. செய்தல் அப்படின்னா செய் கூட்டல் தல். படித்து அப்படின்னா படி கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிப்போம். இதில் விகுதி பாருங்க. இப்போ முதல்ல எழுதுக அப்படிங்கிறதுல விகுதி கா. இப்போ இந்த காங்கிற விகுதி வந்து பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. கா இய இயர் இது மூணும் பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி. இப்போ உரைத்தாங்கிற சொல்லுள்ள விகுதி பார்த்தீங்கன்னா கடைசியாக ஆ அப்படிங்கிற எழுத்து வருது பாருங்க. அந்த ஆ அப்படிங்கிறது தான் விகுதி. அந்த ஆ அப்படிங்கிறது பெயரச்ச விகுதி. ஆ வந்து பெயரச்ச விகுதி. செய்தல் அப்படிங்கிறதுல பாருங்க செய் கூட்டல் தல். தல் அப்படிங்கிறது தொழிற்பெயர் விகுதி. அல் தல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தொழிற்பெயர் விகுதி. படித்து அதில் வந்து விகுதி பார்த்தீங்கன்னா ஊ அப்படிங்கிற எழுத்து வருது. ஊ அப்படிங்கிறது வினையச்ச விகுதி. இ ஊ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா வினையச்ச விகுதியாக வரும். இப்படி வியங்கோல், தொழிற்பெயர், பெயரச்சம், வினையச்சம் போன்ற பல்வேறு இலக்கண பொருண்மைகளை உணர்த்துவதற்கும் விகுதி வந்து பயன்படுகின்றது. அடுத்து பாருங்க இடைநிலை. அடுத்து இடைநிலை. பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். அதாவது சொல்லோட முதல்ல தோன்றக்கூடியது பகுதின்னு பார்த்தோம். முதலில் தோன்றக்கூடியது பகுதி, இறுதியில் தோன்றக்கூடியது விகுதி அப்படின்னு பார்த்தோம். இப்போ பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றும் உறுப்புக்கு இடைநிலை என்று பெயர். வினை பகுபதத்தில் வரும் இடைநிலையை கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை என இருவகைப்படுத்துவர்.
வினை பகுபதத்தில் வரக்கூடிய இடைநிலையை வந்து பார்த்தீங்கன்னா கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு சொல்லி 2 வகைப்படுத்துவாங்க. பெயர் பகுபதத்தில் வரும் இடைநிலையை பெயர் இடைநிலை என்பர். பெயர் பகுபதத்தில் வரக்கூடிய இடைநிலையை பெயர் இடைநிலை என்று கூறுவர். இப்போ கால இடைநிலை, இடைநிலை அப்படின்னாலே காலம் காட்டும் அப்படின்னு பார்ப்போம். இடைநிலை அப்படின்னா காலம் காட்டும். ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் உணர்த்தும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். ஒரு வினை பகுபதத்தில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து காலம் உணர்த்தும் உறுப்பு கால இடைநிலை அல்லது காலம் காட்டும் இடைநிலை எனப்படும். இப்போ செய்தான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிறோம் பாருங்க. எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண், செய் கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். செய்கிறான் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ செய்வான் அப்படிங்கிறத செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். செய்வானை வந்து செய் கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த சொற்களில் வரக்கூடிய இத்து கிரு இவ் என்பன கால இடைநிலைகளாகும். செய்தான் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இத்து, செய்கிறான் அப்படிங்கிறதுல வரக்கூடிய கிரு, செய்வான் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இவ், இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா கால இடைநிலைகள். இவை முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பனவற்றை உணர்த்துகின்றன. இவை முறையே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்பனவற்றை உணர்த்துகின்றன. இப்போ செய்தான் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இத்து வந்து இறந்த கால இடைநிலை, செய்கிறான் அப்படிங்கிறதுல வரக்கூடிய கிரு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலை, செய்வான் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இவ்வு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலை. இப்படி இத்து கிரு இவ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என காலத்தை வந்து உணர்த்துகின்றது. இப்போ அடுத்து பாருங்க, இறந்த கால இடைநிலைகள். இறந்த கால இடைநிலைகளாக எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு. இத்து, இட்டு, இரு, இன்னு. இன்னுங்கிறது ஈ போட்டு நகர ஒற்று, ஈ போட்டு நகர ஒற்று இன். இது நாலும் வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலைகள். இத்து, இட்டு, இரு, இன்னு இறந்த கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரு, கின்று, ஆனின்று. கிரு, கின்று, ஆனின்று இது மூணும் நிகழ்கால இடைநிலைகள். செய்கிறான், செய்கின்றான் ரெண்டுமே நிகழ்கால இடைநிலை தான். செய்கிறான் அப்படிங்கிறப்ப செய் கூட்டல் கிரு கூட்டல் ஆண், செய்கின்றான் அப்படிங்கிறப்ப செய் கூட்டல் கின்று கூட்டல் ஆண் அப்படின்னு வரும். கிரு, கின்று இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலை. ஆனின்று அப்படிங்கிறதும் நிகழ்கால இடைநிலை தான். ஆனால் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆனின்று அப்படிங்கிறது இன்னைக்கு வழக்கத்தில் இல்லை. இன்னைக்கு வழக்கத்தில் அதிகமாக பயன்படுத்தாத ஒன்றாக வந்து இந்த ஆனின்று அப்படிங்கிற இடைநிலை வந்து இருக்குது. இன்னைக்கு அதிகமாக பயன்பாட்டில் கிரு, கின்று என்ற இடைநிலைகள் தான் வந்து இருக்குது. அப்போ நிகழ்கால இடைநிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கிரு, கின்று, ஆனின்று. எதிர்கால இடைநிலைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்பு, இவ்வு. இப்பு, இவ்வு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலைகள். எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னா ஆ, அல், இல். ஆ, அல், இல் இது மூணும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலைகள். இது மூணும் பார்த்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலைகள். அது என்ன எதிர்மறை இடைநிலை? நாம் இதுக்கு முன்னாடியே இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன அடுத்து இன்னொன்று புதுசாக எதிர்மறை இடைநிலை அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம், கவனிங்க. எதிர்மறை இடைநிலை எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும். எதிர்மறை வினை சொற்களில் பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் வந்து எதிர்மறையை உணர்த்தும் இடைநிலை எதிர்மறை இடைநிலை ஆகும். ஆ நெடில் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் வரின் கெடாமல் வரும். உயிரெழுத்து வரின் தன் பொருளை நிறுவி கெட்டு வரும். இது ஒரு கூடுதலாக நீங்கள் கவனத்தில் வைக்க வேண்டிய ஒரு செய்தி. என்ன அப்படின்னா ஆ அப்படிங்கிற நெடில், சரியா, ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து
உயிர்மெய் எழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கிற எதிர்மறை இடைநிலை கெடாமல் வரும். ஆனால் அந்த ஆங்கிற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த ஆங்கிற எதிர்மறை இடைநிலை தன்னுடைய பொருளை நிறுவி கெட்டு வரும், அது அழிந்துடும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த சான்றில் பார்க்குறப்ப அதை நீங்கள் நல்லா கவனிங்க. இப்போ ஓடாது அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ ஓடாது அப்படிங்கிறதே எதிர்மறை பொருளில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு வினைச்சொல் தான், எதிர்மறை வினைச்சொல். சரியா? இப்போ ஓடியது ஓடும் அப்படின்னு சொன்னால் அது நேர்மறை பொருள். இங்கே ஓடாது அப்படிங்கிறாங்க, அப்போ எதிர்மறை பொருளில் தான் அந்த சொல் அமைஞ்சிருக்கு. இப்போ ஓடாது அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு பிரிக்கலாம். காணலன் அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா கான் கூட்டல் அல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். காணலன் அப்படிங்கிறத கான் கூட்டல் அல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். பேசான் அப்படின்னா பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆன் அப்படின்னு பிரிக்கலாம். எழுதிலன் அப்படின்னா எழுது கூட்டல் இல் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஓடாது அப்படிங்கிறதுல இப்போ ஓடு கூட்டல் ஆ கூட்டல் தூணு பிரிச்சிருக்கோம்ல, அதில் இடம்பெறக்கூடிய அந்த ஆ அப்படிங்கிற நெடில் எழுத்து அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே எதிர்மறை இடைநிலை. காணலன் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த அல் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா எதிர்மறை இடைநிலை. பேசான் அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த ஆ நெடில் ஆ பாருங்க அடைப்புக்குறியில் போட்டிருக்கு. அது ஏன் அடைப்புக்குறியில் போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆ என்ன ஆகும்னா எதிர்மறை இடைநிலையாக தோன்றி அது தன்னுடைய பொருளை நிறுவிட்டு கெற்றும். அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை அடைப்புக்குறிக்குள்ளே போட்டிருக்காங்க. இப்போ அதான் ஒரு செய்தி பார்த்தோமே, அந்த ஆங்கிற எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா கெடாமல் வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ மேலே இருக்க ஓடாது அப்படிங்கிறதுல பாருங்கள் தூங்குற உயிர்மெய் எழுத்து வந்திருக்கு. அதனால் அந்த இடத்துல ஆ அப்படிங்கிற அந்த எதிர்மறை இடைநிலை கெடாமல் அப்படியே வரும். ஆனால் பேசான் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா உயிரெழுத்து வருது. ஆன் அப்படிங்கிறப்ப அங்கே உயிரெழுத்து வருது. அதனால் அந்த ஆ அப்படிங்கிற எதிர்மறை இடைநிலை தன்னுடைய பொருளை நிறுவி கெற்றும். எழுதிலன் அப்படிங்கிறதுல அந்த சொல்லில் பார்த்தீங்கன்னா இல் அப்படிங்கிறது தான் அங்கே எதிர்மறை இடைநிலையாக வருது. பெயர் இடைநிலை. ஓர் ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். ஓர் ஆக்க பெயர் சொல்லில் பெயர் பகுதியை விகுதியோடு இணைப்பதற்கு வரும் இடைநிலை பெயர் இடைநிலை ஆகும். இச்சு இஞ்சு இந்து இத்து இவ்வு ஆகிய மெய்கள் பெயர் இடைநிலைகளாக வரும். தமிழச்சி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா தமிழ் கூட்டல் ஆ கூட்டல் இச்சு கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இளைஞர் அப்படிங்கிறத இலை கூட்டல் இஞ்சி கூட்டல் அர் அப்படின்னு பிரிக்கலாம். ஓட்டுநர் அப்படிங்கிறத ஓட்டு கூட்டல் இந்து கூட்டல் அர் அப்படின்னு பிரிக்கலாம். ஒருத்தி அப்படிங்கிறத ஒரு கூட்டல் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். மூவர் அப்படிங்கிறத மூன்று கூட்டல் இவ்வு கூட்டல் அர் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ நாம் பார்த்த இந்த சொற்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெயர் பகுபத சொற்கள். இந்த சொற்கள் எல்லாமே பெயர் பகுபத சொற்கள். இந்த பெயர் பகுபது சொற்களில் வரக்கூடிய இடைநிலை தான் பெயர் இடைநிலை என வழங்கப்படும். இந்த பெயர் இடைநிலைகளாக இச்சு இஞ்சு இந்து இத்து இவ்வு இந்த மெய்யெழுத்தெல்லாம் பெயர் இடைநிலைகளாக வரும். இப்போ தமிழச்சி அப்படிங்கிறதுல அந்த ஈக்கு முன்னாடி வந்திருக்கிற இச்சி பெயர் இடைநிலை. இளைஞர் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த இஞ்சு பெயர் இடைநிலை. ஓட்டுநர் அப்படிங்கிறதுல வரக்கூடிய இந்து பெயர் இடைநிலை. ஒருத்தியில் வரக்கூடிய இந்த ஈக்கு முன்னாடி வரக்கூடிய இத்து பார்த்தீங்கன்னா பெயர் இடைநிலை. மூவரில் இவ்வுங்கிறது பெயர் இடைநிலையாக வந்திருக்கு. அடுத்து பாருங்க, சந்தி. சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்று பெயர். பகுதி விகுதி இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு சந்தி எனப்படும்.
பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு வந்து சந்தி எனப்படும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது பெரு வழக்காகும். சந்தி வந்து பார்த்தீங்கன்னா பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வருவது தான் வந்து பெரு வழக்காக இருக்கு. புணர்ச்சியின் போது ஏற்படும் விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை சந்தி என்றும் சொல்வர். ஓர் எழுத்து தோன்றுதலை சந்தி என்றும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்றும் வழங்குவர். பெரும்பாலும் இத்து, இப்பு, இக்கு என்னும் 3 எழுத்துகளுள் ஒன்று சந்தியாக வரும். உடம்படு மெய்கள் ஈயே, இவ்வு சந்தியாக வருவதுண்டு. இப்போ சந்தி அப்படிங்கிறதுக்கு புணர்ச்சி அப்படின்னு பெயர் இருக்கு. பகுதி, விகுதி, இடைநிலை இந்த உறுப்புகள் எல்லாம் வந்து புணர்கின்ற பொழுது அதற்கு இடையில தோன்றக்கூடிய உறுப்பு தான் சந்தி என்று வழங்கப்படுகின்றது. சந்தி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரும். பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில சந்தி வந்து பெரும்பாலும் வரும். அதே மாதிரி புணர்ச்சியின் போது ஏற்படக்கூடிய அந்த விகாரங்களான தோன்றல், திரிதல், கெடுதலை வந்து சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு எழுத்து தோன்றுதலை வந்து சந்தினும் மற்றைய திரிதலையும் கெடுதலையும் விகாரம் அப்படின்னு சொல்லி வழங்குவாங்க. பெரும்பாலும் சந்தியாக வரக்கூடிய எழுத்துக்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து, இப்பு, இக்கு. இத்து, இப்பு, இக்கு இந்த 3 எழுத்துக்களும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் சந்தியாக வரும். இது மட்டும் இல்லாமல் உடம்படு மெய்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதியில் பார்த்துருப்பீங்க. ஈ, இவ்வு இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உடம்படு மெய்யாக வரக்கூடிய எழுத்துக்கள். உடம்படு மெய் அப்படின்னா அதாவது நிலைமொழி ஈற்றில் உயிரெழுத்து, வருமொழி முதலில் உயிரெழுத்து வந்துச்சு அப்படின்னு சொன்னால் உயிரும் உயிரும் சேராது. அந்த உயிரையும் உடன்படுத்துவதற்கு இடையில ஒரு மெய்யெழுத்து வரும். அந்த மெய்யெழுத்தா 2 எழுத்து மட்டும்தான் வரும். அந்த எழுத்து எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஈ, இன்னொன்று இவ்வு. ஈய வந்து எகர உடம்படுமை அப்படிம்பாங்க, இவ்வ வந்து வகர உடம்படுமை அப்படிம்பாங்க. இந்த உடம்படுமையாக வரக்கூடிய இந்த ரெண்டும் சந்தியாக வரும். அசைத்தான் இந்த சொல்ல எப்படி பிரிக்கலாம்னா அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். காப்பார் கா கூட்டல் இப்பு கூட்டல் இப்பு கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். படிக்கிறார் படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கலாம். வணங்கிய அப்படின்னா வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ அசைத்தான் அப்படிங்கிறப்ப அசை பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்பால் வினைமுற்று விகுதி. காப்பார் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா கா பகுதி, இப்பு சந்தி, இப்பு எதிர்கால இடைநிலை, ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. படிக்கிறார் அப்படிங்கிறதுல படி பகுதி, இக்கு சந்தி, கிரு வந்து பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலை, ஆர் வந்து பலர்பால் வினைமுற்று விகுதி. வணங்கிய அப்படிங்கிறதுல பாருங்க வணங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை. அந்த இன் அப்படிங்கிறதுல அந்த நகர ஒற்று அடைப்பு குறிக்குள்ள இருக்குல்ல, அந்த நகர ஒற்று வந்து கெற்றும். இன் கெட்டது விகாரம் அப்படின்னு எழுதணும். இந்த அடைப்பு குறியில் வந்தாலே அது வந்து கெற்றும் அப்படிங்கிறது அதோட பொருள். ஈ வந்து பார்த்தீங்கன்னா உடம்படுமை சந்தி, அந்த ஈ வந்து பார்த்தீங்கன்னா உடம்படுமை சந்தி. ஆ வந்து பெயரச்ச விகுதி. அப்போ இதில் அசைத்தான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா இத்து வந்து சந்தியாக வருது. காப்பார் அப்படிங்கிறதுல இப்பு சந்தியாக வருது, முதல்ல வரக்கூடிய இப்பு. படிக்கிறார் அப்படிங்கிறதுல இக்கு வந்து சந்தியாக வருது. வணங்கிய அப்படிங்கிறதுல ஈ வந்து பார்த்தீங்கன்னா உடம்படுமை சந்தியாக வருது. அடுத்து பாருங்க, பகுபத உறுப்புகளில் அடங்காமல் 7வது உறுப்பாக வரும் புறத்துறுப்பு எழுத்துப்பேறு எனப்படும். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிரேற இடமொழித்து வந்தால் அதனை எழுத்துப்பேறு என குறிப்பிடல் வேண்டும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். எழுத்துப்பேறு காலம் காட்டாது. பகுபத உறுப்புகளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தமே அந்த உறுப்புகள் வந்து 6 தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் அப்படின்னு சொல்லி பகுபத உறுப்புகள் 6 அப்படின்னு பார்த்தோம். இங்கே 7வதாக ஒரு உறுப்பை சொல்கிறாங்க. 7வதாக வரக்கூடிய அந்த புறத்துறுப்பு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுத்துப்பேறு அப்படிங்கிறாங்க.
இந்த எழுத்துப்பேறு அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து உயிர் ஏற இடமளித்து வந்தால் அதை தான் வந்து எழுத்துப்பேறு அப்படிங்கிறாங்க. சாரியை வர வேண்டிய இடத்துல புள்ளி பெற்ற எழுத்து, அதாவது மெய்யெழுத்து உயிர் ஏறுவதற்கு இடமளித்து வந்தால் அந்த எழுத்தை தான் வந்து எழுத்துப்பேறு அப்படின்னு நம்ம குறிப்பிடணும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்தே எழுத்துப்பேறு ஆகும். எழுத்துப்பேறு காலம் காட்டாது. எழுத்துப்பேறு வந்து பார்த்தீங்கன்னா காலம் காட்டாது. இப்போ சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க. பாடுதி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா, பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். மொழியாதான் அப்படிங்கிறத மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த சொல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாடுதி அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடி வரக்கூடிய அந்த இத்தும், அதே மாதிரி மொழியாதான் அப்படிங்கிற சொல்லில் வந்து பார்த்தீங்கன்னா ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த இத்தும் வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பேறு. பாடுதியில் ஈ அப்படிங்கிற முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிக்கு முன்னாடி வரக்கூடிய இத்து, மொழியாதான் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஆ என்கின்ற எதிர்மறை இடைநிலைக்கு பின்னாடி வரக்கூடிய அந்த இத்து, அது வந்து பார்த்தீங்கன்னா எழுத்துப்பேறு என்று வழங்கப்படும். சாரியை இப்போ அடுத்து பாருங்கள். சாரியை குறித்து பார்க்கலாம். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை ஆகும். பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு தான் சாரியைன்னு வழங்கப்படும். பெரும்பாலும் சாரியை வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். பெரும்பாலும் சாரியை வந்து இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும். நம்ம சந்தி குறித்து பார்க்குறப்ப பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் சந்தி பெரும்பாலும் வரும் அப்படின்னு பார்த்தோம். இங்கே சாரியை வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் பெரும்பாலும் வரும். இப்போ பார்த்தனன் அப்படிங்கிற சொல் பாருங்கள். பிரிக்கிறப்ப எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா, பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பாருங்கள், பார் அப்படிங்கிறது பகுதி, இத்துங்கிறது சந்தி, இத்துங்கிறது இறந்த கால இடைநிலை, அன் அப்படிங்கிறது சாரியை, அடுத்து வரக்கூடிய அன் அப்படிங்கிறது ஆண்பால் வினைமுற்று விகுதி. இந்த சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய அந்த அன், இத்துங்கிற இறந்த கால இடைநிலைக்கும் அன்னுங்கிற அந்த விகுதிக்கும் இடையில் வரக்கூடிய அன் அப்படிங்கிறது தான் வந்து சாரியை. சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அதனை சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதை சாரியைன்னு சொல்லணும். இப்போ அதுக்கு ஒரு சான்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ தருகுவன் அப்படிங்கிற சொல் பாருங்க எப்படி பிரிக்கலாம்னா, தா அடைப்புக்குறியில தரு கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் என் அப்படின்னு இதை பிரிக்கலாம். தா அடைப்புக்குறியில தரு கூட்டல் கூ கூட்டல் இவ்வு கூட்டல் என் அப்படின்னு பிரிக்கலாம். தா பகுதி, தரு என்றானது விகாரம், இந்த கூங்கிற எழுத்து வருது பாருங்க, அந்த கூங்கிற எழுத்து தான் இதில் சாரியை. தான் சந்தி வர வேண்டிய இடத்துல உயிர்மெய் எழுத்து வந்துச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லணும், சாரியைன்னு சொல்லணும். இப்போ இங்கே கூங்கிற எழுத்து தான் சாரியை. இவ்வு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலை, இவ்வு வந்து எதிர்கால இடைநிலை. எண் அப்படிங்கிறது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி அப்படின்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா சாரியைக்கு வந்து பொருள் எதுவும் கிடையாது. சாரியைக்குன்னு தனியாக எதுவும் பொருள் வந்து கிடையாது. சாரியை அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா என்னது, அதாவது பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து சாரியை. அந்த சாரியைக்குன்னு தனியாக எதுவும் பொருள் வந்து கிடையாது. அன் என்பது விகுதியாக வரும்போது அன் என்பதே சாரியையாக வரும். அன் அப்படிங்கிறது விகுதியாக வந்துச்சுன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அன் என்பதே தான் சாரியையாக வரும். இப்போ நடந்தனன் அப்படின்னா நட கூட்டல் இத்து அடைப்புக்குறியில இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன் கூட்டல் அன் அப்படின்னு வரும். அப்போ விகுதி வந்து அன் அப்படின்னு வந்துச்சுன்னா சாரியை வந்து அன் அப்படிங்கிறதே தான் சாரியையாக வரும். இப்போ பார்த்தனன், நடந்தனன்,
வந்தனன். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அண்ணுங்கிற விகுதிக்கு முன்னாடி அன் அப்படிங்கிறது தான் சாரியையா வரும். ஆன், ஆள், ஆர் ஆகிய விகுதிகள் வரும்போது அன் சாரியையாக வராது. ஆன், ஆள், ஆர் இது மாதிரியான விகுதிகள் வருகின்ற பொழுது அன் அப்படிங்கிறது சாரியையாக வராது அப்படிங்கிறாங்க. அடுத்து விகாரம். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவில் ஏற்படும் மாற்றம் விகாரம் எனப்படும். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம், அவற்றோட வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் எனப்படும். இஃது ஓர் எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இத்தகைய மாற்றமே விகாரம் எனப்படும். இந்த விகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வந்து பார்த்தீங்கன்னா மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும், அதாவது அழிந்தும், அப்புறம் நெடில் குறிலாகவும் மாற்றம் பெறும். இப்படியெல்லாம் ஆகிறத தான் நம்ம வந்து விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படியெல்லாம் அடையக்கூடிய அந்த மாற்றத்தை தான் நம்ம வந்து விகாரம் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சான்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ நின்றான் அப்படிங்கிற சொல்ல எடுத்துக்கிட்டா எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, நில் அடைப்புக்குறியில் இன், நில் அடைப்புக்குறியில் இன் கூட்டல் இரு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் நில் அப்படிங்கிறது பகுதி, நில் அப்படிங்கிறது பகுதி. அதில் பார்த்தீங்கன்னா இல் அப்படிங்கிறது இன்னா தெரியுது, இல் அப்படிங்கிற எழுத்து இன்னாக தெரியுது, அது விகாரம். இல் இன்னாக தெரிந்தது, அது விகாரம். அதே மாதிரி வணங்கிய அப்படிங்கிறதுல பாருங்க, வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் அந்த இன் அப்படிங்கிறதுல அந்த நகர ஒற்று மட்டும் பாருங்க அடைப்புக்குறிக்குள்ள இருக்கு. அந்த இன் என்ன ஆயிடும்னா கெற்றும். இன் அப்படிங்கிறதுல வரக்கூடிய அந்த நகர ஒற்று இன் மட்டும் பார்த்தீங்கன்னா கெற்றும். அப்போ வணங்கு பகுதி, இன் இறந்த கால இடைநிலை, அதில் இன் கெட்டது விகாரம், அந்த நகர ஒற்று கெட்டது விகாரம். அடுத்து பாருங்க கண்டான் அப்படிங்கிறதுல பாருங்க, கான் அடைப்புக்குறியில் கண் கூட்டல் இட்டு கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் கான் அப்படிங்கிறது பகுதி, அந்த கான் அப்படிங்கிறது கண் என குறுகியது விகாரம். கான் அப்படிங்கிறது கண் என குறுகியது விகாரம். அடுத்து பாருங்க எழுதினோர், அதை எப்படி பிரிக்கலாம்னா எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர் அடைப்புக்குறியில் ஆர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆர் அப்படிங்கிற விகுதி தான் அங்கே ஓர் என நிற்குது, அது விகாரம். ஆர் அப்படிங்கிற விகுதி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஓர் அப்படின்னு நிற்குது. அப்போ அதுதான் வந்து அங்கே விகாரம். இப்போ அடுத்து பாருங்கள் நினைவில் கொள்க அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு பெட்டி செய்தி கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும், மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கணும். அப்படி வச்சுருந்தா தான் நீங்கள் எழுதுகிறப்ப கரெக்டாக வந்து இது இந்தந்த உறுப்பு அப்படின்னு எழுதுகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ விகுதி அப்படின்னா இது என்ன விகுதி, இடைநிலை அப்படின்னா இது என்ன இடைநிலை, இறந்த கால இடைநிலையா, எதிர்கால இடைநிலையா, நிகழ்கால இடைநிலையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எழுதணும். அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இந்த செய்தியை நீங்கள் வந்து கண்டிப்பாக நினைவில் வைத்திருக்கணும். எப்பவும் நினைவில் வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு இதை நீங்கள் வந்து மனப்பாடம் செஞ்சு வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள் இறந்த கால இடைநிலைகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இத்து, இட்டு, இரு, இன்னு, இது நாலும் இறந்த கால இடைநிலைகள். நிகழ்கால இடைநிலைகள் அப்படின்னா கிரு, கின்று, ஆனின்று, இது மூணும் பார்த்தீங்கன்னா நிகழ்கால இடைநிலைகள். எதிர்கால இடைநிலைகள் அப்படின்னா இப்பு, இவ்வு, சில சொற்களில் பார்த்தீங்கன்னா இக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கால இடைநிலையாக வரும். எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னா ஆ, நெடில் ஆ, அல், இல், இதெல்லாம் வந்து எதிர்மறை இடைநிலைகள். இந்த நாலும் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இது நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இடைநிலைகள். இப்போ அடுத்து பாருங்கள் விகுதி. தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். என், ஏன், அல், அன், கு, டு, து, ரு, இதெல்லாம் தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள். தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள் எது அப்படின்னா எம், ஏம், அம்,
ஆம், ஓம், கும், டும், தும், ரும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்மை பன்மை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ, ஆய், ஈ இது மூணும் பார்த்தீங்கன்னா முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதிகள். முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா இர், ஈர், மின் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதிகள். படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா அன், ஆண் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா படற்கை ஆண்பால் வினைமுற்று விகுதிகள். படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா அல், ஆள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா படற்கை பெண்பால் வினைமுற்று விகுதிகள். படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா அர், ஆர், பா, மார், கல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படற்கை பலர்பால் வினைமுற்று விகுதிகள். படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள் அப்படின்னா து, ரு, டு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதிகள். இப்போ இந்த து, ரு, டு இதெல்லாம் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதிகள்லையும் பார்த்தீங்கன்னா இடம்பெற்றிருக்கும். அதாவது அந்த சொல்லில் இடம்பெறக்கூடிய விதத்தை அடிப்படையாக வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், அது தன்மை ஒருமை வினைமுற்று விகுதியா இல்லை படற்கை ஒன்றன்பால் வினைமுற்று விகுதியா அப்படிங்கிறத இடம்பெறக்கூடிய சொல்ல அடிப்படையாக வச்சு தான் நாம் சொல்ல முடியும். அது பாருங்க, படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள் அ, ஆ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா படற்கை பலவின்பால் வினைமுற்று விகுதிகள். வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் கா, இய, இயர் இது மூணும் பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். வாழ்க, வாழிய, வாழியர் அப்படின்னு வரும். கா, இய, இயர் இது மூணும் பார்த்தீங்கன்னா வியங்கோல் வினைமுற்று விகுதிகள். தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள் ஆ, உம் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரிநிலை பெயரெச்ச விகுதிகள். தெரிநிலை வினையெச்ச விகுதிகள் உ, இ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா தெரிநிலை வினையெச்ச விகுதிகள். இந்த பெட்டி செய்தியில் இருக்கக்கூடியதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் மனசில் பதிய வச்சிருக்கணும். தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. ஓரெழுத்து ஒருமொழி சொற்கள் இருப்பினும் தமிழில் உள்ள எல்லா எழுத்துகளும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துகள் சேர்ந்தே சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. தமிழ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒட்டுநிலை மொழி. இப்போ தமிழ் மொழியில் ஓரெழுத்து ஒரு மொழி 42 எழுத்துக்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோம். 42 சொல். அப்படி ஓரெழுத்து ஒரு மொழி சொற்கள் இருந்தாலும் தமிழில் இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே பார்த்தீங்கன்னா சொல்லாவது கிடையாது. அதனால் பார்த்தீங்கன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒட்டுநிலை மொழி. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்து தான் சொல்லாகின்றன. அவ்வாறு சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை உள்ளது. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர்ச்சொல்லாகும். பார்த்தோம், பகுதி குறித்து பார்க்குறப்பவே சொன்னோம். ஒரு சொல்லோட வேர்ச்சொல் தான் பகுதியாக அமையும் அப்படின்னு சொல்லி. பகுதி ஒரு மொழியின் அடிப்படையான வேர்ச்சொல்லாகும். புதிய சொல்லாக்கத்திற்கு வேர்ச்சொற்களின் வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு இன்றியமையாதது. புதிய சொல்லாக்கத்திற்கு வேர் சொற்களின் வருகை அவற்றின் சேர்க்கை பற்றிய மொழியியல் நுட்ப அறிவு அப்படிங்கிறது இன்றியமையாதது. இதன் மூலம் துறைதோறும் புதிய கலைச்சொற்களை உருவாக்க முடியும். இந்த இலக்கணங்களை எல்லாம் நாம் சரிவர அறிந்து வைத்திருந்தால்தான் பார்த்தீங்கன்னா புதிய புதிய கலைச்சொற்களை நாம் உருவாக்க முடியும். திணை, பால், எண், இடம் உணர்த்தும் சிறப்புள்ள மொழி தமிழ்மொழி. இச்சிறப்புக்கு காரணம் சொல்லின் விகுதியாகும். ஏன்னா விகுதி தான் இந்த நான்கையும் உணர்த்தும் அப்படின்னு பார்த்தோம். திணை, பால், எண், இடம் ஆகிய நான்கையும் உணர்த்தக்கூடிய உறுப்பு விகுதி. இவ்வாறு வேறு வேறு உறுப்புகளை இணைத்து சொற்களை உருவாக்க முடியும். இச்சொற்களை வேண்டும் போது பிரித்து கொள்ளலாம், மறுபடியும் சேர்த்து கொள்ளலாம். பிரித்தாலும் சேர்த்தாலும் பொருள் மாறாது. பகுபத தன்மை உள்ள மொழியை கற்றுக்கொள்வது எளிது. பிற மொழியினர் தமிழை எளிமையாக கற்றுக்கொள்ள இதுவும் ஒரு காரணம் ஆகும். மேலும் இப்பகுபத தன்மையால் எண்ணிறந்த சொற்கள் உருவாகின்றன. இது மொழியின் வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாதது ஆகும்.
இந்த பகுபத தன்மையினால் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சொற்கள் வந்து உருவாகின்றன. அதான் சொன்னோம், இந்த இலக்கணமெல்லாம் நம்ம அறிந்து வைத்திருந்தால் தான் புதிதாக வந்து நம்ம சொற்களை வந்து உருவாக்க முடியும். அதற்கு இந்த இலக்கணம் வந்து நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதற்கு இந்த இலக்கணம் நமக்கு உதவுது. இப்படி மொழியோட வளர்ச்சிக்கும் தொடர்ச்சிக்கும் இன்றியமையாததாக இந்த பகுபத உறுப்புகளை பற்றிய அறிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படுது அப்படிங்கிற அந்த செய்தியை தான் வந்து இதில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பயிற்சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், உறுப்பிலக்கணம் தருக அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து அந்த 6 உறுப்புகளையும் எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம அதை பிரித்து எந்தெந்த இடத்துல எந்த உறுப்பு வரும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதணும். நான் சொல்கிறேன், நல்லா கவனித்து நீங்கள் அப்படியே எழுதிக்கோங்க. இப்போ அமைந்து அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா, அமை கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும். நல்லா கவனிங்க. அதுக்கப்புறம் எந்தெந்த இடத்துல எழுதணும்னு சொல்கிறேன், அதுக்கப்புறம் நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ முதல்ல எப்படி பிரிக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. அமை கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும். இப்போ பகுதியில் வந்து அமை அப்படிங்கிறத எழுதணும். அமை பகுதி. இத்து சந்தி, சந்தியில் வந்து இத்து அப்படிங்கிற எழுத்தை எழுதணும். விகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்து அப்படிங்கிற எழுத்தை எழுதணும். இந்த அடைப்புக்குறியில் இந்து போட்டோம்ல, இத்து இந்தானது விகாரம். விகாரம்ங்கிற இடத்துல இந்து அப்படிங்கிற எழுத்தை எழுதணும். அடுத்து இடைநிலையில் இத்து அப்படிங்கிற எழுத்தை எழுதணும். இத்து தான் இடைநிலை. இத்து வந்து பார்த்திங்கன்னா இறந்த கால இடைநிலை. அடுத்து பார்த்திங்கன்னா ஊ அப்படிங்கிற எழுத்தை வந்து விகுதியில் எழுதணும். ஊ அப்படிங்கிற எழுத்தை விகுதியில் எழுதணும். இந்த சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா சாரியை வந்து இடம்பெறலை. இந்த அமைந்து அப்படிங்கிற சொல்ல அமை கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கலாம். அமை பகுதி, இத்து சந்தி, இந்து வந்து விகாரம், இத்து இடைநிலை அதாவது இறந்த கால இடைநிலை, ஊ வந்து விகுதி வினையச்ச விகுதி. அடுத்து பாருங்க, பார்த்தான். இதை எப்படி பிரிக்கலாம்னா, பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். பார் கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆண் அப்படின்னு பிரிக்கலாம். பகுதியில் வந்து பார் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. சந்தியில் இத்து அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. விகாரம்ல எதுவும் இல்லை, ஒரு ஐஃபன் போட்டுங்க. இடைநிலையில் இத்து, இடைநிலையில் இத்து, சாரியை இல்லை, ஒரு ஐஃபன் போட்டுங்க. விகுதியில் ஆண் அப்படிங்கிறத போட்டுருங்க. பார் பகுதி, இத்து சந்தி, இத்து வந்து இடைநிலை, ஆண் வந்து விகுதி. இல்லை இத்து வந்து பார்த்தீங்கன்னா இறந்த கால இடைநிலை, ஆண் வந்து ஆண்பால் வினைமுற்று விகுதி. தோன்றி அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா, தோன்று கூட்டல் ஈ அப்படின்னு பிரிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி அப்படிங்கிற 2 உறுப்பு மட்டும்தான் இடம்பெற்றிருக்கு. அப்போ பகுதியில் தோன்று அப்படிங்கிறத எழுதிக்கோங்க, விகுதியில் ஈ அப்படிங்கிறத எழுதிக்கோங்க. தோன்று கூட்டல் ஈ, பகுதியில் தோன்றுன்னு எழுதிக்கோங்க, விகுதியில் ஈ அப்படின்னு எழுதிக்கோங்க. வருகிறார், இதை எப்படி பிரிக்கலாம்னா, வா அடைப்புக்குறியில் வரு அப்படின்னு எழுதணும். வா நெடில் வா, நெடில் வா அடைப்புக்குறியில் வரு கூட்டல் கிரு கூட்டல் ஆர் அப்படின்னு பிரிக்கணும். நெடில் வா அடைப்புக்குறியில் வரு அப்படின்னு எழுதணும், கூட்டல் கிரு கூட்டல் ஆர், நெடில் ஆ அந்த ஆர் அப்படின்னு எழுதணும். இதில் வா பகுதியில் எழுதிக்கணும், வா அப்படிங்கிறத பகுதியில் எழுதிக்கணும். வரு அப்படின்னு அடைப்புக்குறியில் எழுத சொன்னோம்ல, அந்த வரு அப்படிங்கிறது விகாரத்தில் இடம்பெறணும். வாங்கிறது தான் வரு என்றானது விகாரம் அப்படிம்போம். அப்போ வரு அப்படிங்கிறது விகாரத்தில் எழுதிக்கணும். கிரு அப்படிங்கிறது இடைநிலையில் எழுதிக்கணும். கிரு அப்படிங்கிறது இடைநிலையில் எழுதிக்கணும். கிரு அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை. ஆர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா விகுதியில் எழுதிக்கணும். ஆர் நெடில் ஆ, ஆர். ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அப்போ வா பகுதி, வரு என்றானது விகாரம், கிரு வந்து நிகழ்கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அடுத்து செய்க அப்படிங்கிறத எப்படி பிரிக்கலாம்னா, செய் கூட்டல் கா அப்படின்னு பிரிக்கலாம். இப்போ இந்த சொல்லும் பார்த்தீங்கன்னா பகுதி விகுதி மட்டும் வரக்கூடிய சொல். இப்போ பகுதியில் வந்து செய் அப்படிங்கிறத எழுதிடணும். பகுதியில் செய் அப்படிங்கிறத எழுதிடணும். கா அப்படிங்கிறத விகுதியில் எழுதிடணும். கா அப்படிங்கிறத விகுதியில் எழுதிருங்க. கா அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி.
கா அப்படிங்கிறது வியங்கோல் வினைமுற்று விகுதி. அடுத்து பாருங்க, நடந்தனன் அப்படிங்கிற சொல்ல நாம் எப்படி பிரிக்கலாம்னா, நட கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கலாம். நல்லா எழுதிக்கோங்க. நட கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து கூட்டல் இத்து கூட்டல் அன்னு கூட்டல் அன் அப்படின்னு பிரிக்கணும். நட பகுதி, இத்து சந்தி, சந்தியில் இத்து எழுதுங்க. விகாரத்தில் இந்து, இத்து இந்தானது விகாரம், அப்போ விகாரத்தில் இந்து எழுதுங்க. அடுத்து வரக்கூடிய இத்து பார்த்தீங்கன்னா இடைநிலை, இறந்த கால இடைநிலை. அன் அப்படிங்கிறத சாரியையில் எழுதுங்க. முதல்ல வரக்கூடிய அன் சாரியை, அடுத்து திரும்ப இன்னொரு அன் பார்த்தீங்கன்னா விகுதியில் எழுதுங்க. ஒரு அன் சாரியை, ஒரு அன் பார்த்தீங்கன்னா விகுதி, ஆண்பால் வினைமுற்று விகுதி. இப்போ அடுத்த சொல் பாருங்க, கொடுத்த அப்படிங்கிற சொல். இந்த கொடுத்த அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம்னா, கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். கொடு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஆ அப்படின்னு பிரிக்கலாம். கொடு அப்படிங்கிறது பகுதி, கொடு அப்படிங்கிறது பகுதியில் எழுதிக்கோங்க. இத்து அப்படிங்கிறது சந்தியில் எழுதிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய இத்து பார்த்தீங்கன்னா இடைநிலையில் எழுதிக்கோங்க. அடுத்து வரக்கூடிய இத்து பார்த்தீங்கன்னா இடைநிலையில் எழுதிக்கோங்க. ஆ விகுதியில் எழுதிக்கோங்க. ஆ விகுதியில், ஆங்கிறது பெயரச்ச விகுதி. கொடு பகுதி, இத்து சந்தி, இத்து இறந்த கால இடைநிலை, ஆ பெயரச்ச விகுதி. அடுத்து பாருங்க, பின் வருவனவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க அப்படிங்கிறாங்க. பின் வருவனவற்றுள் பொருந்தாத இணையை தேர்க. இப்போ அன் அப்படின்னு கொடுத்து வந்தனன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன் அப்படின்னு கொடுத்து முறிந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கூ அப்படின்னு கொடுத்து காண்குவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அன் அப்படிங்கிறது கொடுத்து சென்றன அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த இணையில் பார்த்தீங்கன்னா பொருந்தாத இணை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முறிந்தது அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. ஏன்னா இன் அப்படின்னு கொடுத்து முறிந்ததுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ முறிந்ததை பிரித்தோம்னா முறி கூட்டல் இத்து அடைப்புக்குறியில் இந்து, இத்து கூட்டல் ஆ கூட்டல் தூ அப்படின்னு வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மீதி இருக்கக்கூடிய அந்த மூன்று சொல்லுமே பாருங்கள், வந்தனன், காண்குவன், சென்றன, இது மூணுலேயுமே பார்த்தீங்கன்னா சாரியை, அன்கிற சாரியை, கூங்கிற சாரியை, அன்கிற சாரியை வருது. இந்த முறிந்தது அப்படிங்கிறது தான் இதில் பொருந்தாத இணை. இன் முறிந்தது அப்படிங்கிறது தான் பொருந்தாத இணை. அடுத்து பாருங்க, பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவற்றை பயன்படுத்தி சொற்களை உருவாக்குக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பேசு, எழுது, வணங்கு அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்த இதில் இன், கிரு, இவ்வு, ஆ, அடுத்த இதில் ஆண் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை பயன்படுத்தி நாம் சொற்களை உருவாக்கணும். இப்போ மொதல் இது பாருங்கள், பேசினான். பேசு கூட்டல் இன் கூட்டல் ஆண், பேசினான். பேசு கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னா பேசுகிறான், பேசுகிறான் அப்படின்னு எழுதணும். பேசு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னா பேசுவான் அப்படின்னு எழுதணும். பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படின்னா பேசான். பேசு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படின்னா பேசான். அடுத்து எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னா எழுதினான். எழுது கூட்டல் இன் கூட்டல் ஆண்னா எழுதினான். ரெண்டாவது பாருங்க, எழுது கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னா எழுதுகிறான். எழுது கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னா எழுதுவான். எழுது கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படின்னா எழுதான். இதில் பார்த்தீங்கன்னா இன் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, கிரு அப்படிங்கிறது நிகழ்கால இடைநிலை, இவ்வு அப்படிங்கிறது எதிர்கால இடைநிலை, ஆ அப்படிங்கிறது எதிர்மறை இடைநிலை. இந்த நான்கும் அமைந்து வர்ற மாதிரி நாம் சொல்ல அமைக்கணும். அடுத்து பாருங்கள், வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஆண் அப்படின்னா வணங்கினான். வணங்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆண் அப்படின்னா வணங்குகிறான். வணங்கு கூட்டல் இவ்வு கூட்டல் ஆண் அப்படின்னா வணங்குவான். வணங்கு கூட்டல் ஆ கூட்டல் ஆண் அப்படின்னா வணங்கான்.
வேர்ச்சொல், எதிர்மறை இடைநிலை, விகுதி ஆகியவற்றை சேர்த்து சொற்களை உருவாக்குக. பார், ஆ, ஆன் இந்த உறுப்புகளை வச்சு பாரான் அப்படிங்கிற சொல்ல நாம உருவாக்கலாம். பார், ஆ, ஆன் பாரான். கான், அல், அல் காணலல். கான், அல், அல் காணலல். உரை, இல், அர் உரையிலர். உரை, இல், அர் இந்த உறுப்புகளை வச்சு உரையிலர் அப்படிங்கிற சொல்ல நாம உருவாக்கலாம். இந்த பகுபத உறுப்புகள் அப்படிங்கிற இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பகுபத உறுப்புகளாக இடம்பெறக்கூடிய பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரியை, விகாரம் என்ற இந்த 6 உறுப்புகள் குறித்தும் நாம் விரிவாக பார்த்தோம். பகுதி அப்படின்னா ஒரு சொல்லோட அடிச்சொல் தான் பகுதியாக வரும். விகுதி பெறாத ஏவல் வினையாக அது வரும். மேலும் பகுதி, விகுதி என பிரிக்க இயலாததாய் இருக்கும். விகுதி அப்படிங்கிறப்ப ஒரு வினைமுற்று சொல்லோட இறுதியில் நின்று திணை, பால், எண், இடம் ஆகியவற்றை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்பு தான் விகுதி. இடைநிலை அப்படின்னா பகுதிக்கும் விகுதிக்கும் இடையில் தோன்றக்கூடிய உறுப்பு தான் இடைநிலை. வினை பகுபதத்தில் இடைநிலையை வந்து கால இடைநிலை, எதிர்மறை இடைநிலை அப்படின்னு இருவகைப்படுத்துவர். பெயர் பகுபதத்தில் வரக்கூடிய இடைநிலையை பெயர் இடைநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலை அப்படின்னாலே காலம் காட்டக்கூடிய வேலையை அது செய்யும். இறந்த கால இடைநிலைகள், நிகழ்கால இடைநிலைகள், எதிர்கால இடைநிலைகள், எதிர்மறை இடைநிலைகள் அப்படின்னு சொல்லி இந்த இடைநிலைகளாக வரக்கூடியவை எவை அப்படிங்கிறது குறித்தெல்லாம் நாம் பார்த்தோம். அடுத்து சந்தி அப்படின்னா பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள் புணரும் போது இடையில் தோன்றும் உறுப்பு தான் சந்தி என வழங்கப்படும். சந்தி வந்து பெரும்பாலும் பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் வரும். இத்து, இப்பு, இக்கு இந்த 3 எழுத்துக்களில் ஒன்று பெரும்பாலும் சந்தியாக வரும். சாரியை பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து இயைய வரும் உறுப்பு சாரியை. சாரியை வந்து பெரும்பாலும் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில வரும். சாரியைக்குன்னு சொல்லி தனியாக பொருள் எதுவும் கிடையாது. அடுத்து விகாரம் பகுதி, விகுதி, இடைநிலை ஆகியவை புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் விகாரம் என வழங்கப்படும். இப்போ இதோட இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா நிறைவடைகின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நாம் பார்த்த இந்த பகுதியில் இருக்கக்கூடிய செய்திகளை வந்து நீங்கள் உங்களுடைய தமிழ் இலக்கண நோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எழுதியிருக்கணும். இலக்கண பகுதி அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. அதனால் இதில் வரக்கூடிய அந்த செய்திகளை நீங்கள் கண்டிப்பாக இலக்கண நோட்டில் எழுதியிருக்கணும். நீங்கள் ஸ்கூலுக்கு வர்றப்ப அந்த நோட்டை கண்டிப்பாக கொண்டு வரணும். சரி, இதோட இந்த பகுதி வந்து நிறைவடைகின்றது. நாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.